அபிராமி அந்தாதியிலே விளங்கக்கூடியதான ஒரு செய்யுளுடைய வைபவத்தை சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு சங்கல்பத்தினாலே 50வது செய்யுள் அபிராமி அந்தாதிக்கு சமானமான ஒரு நூலானது கிடையாது. அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்கிறவாளுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சௌபாகியத்தை இவ்வளவு நாம சொல்லவே முடியாது. அம்பிகை நேரில் வருவாளா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்கு வருவாள் அப்படின்னு நிரூபிச்சதான ஒரு நூல் அபிராமி அந்தாதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 280 வருஷங்களுக்கு முன்னாடி தை அமாவாசைய பௌர்ணமியாக மாற்றின அற்புதமானது இந்த கிரந்தத்தினால்தான். சுப்பிரமணிய பட்டருக்காக வேண்டி, அதாவது லோகத்தினுடையதான காலத்தை மாற்றக்கூடியதான வல்லமையானது அம்பாளை தவிர இன்னொரு தெய்வத்திற்கு கிடையாது. இந்த சமயத்தில் அம்பாள் காலத்தை யாருக்காக மாற்றினா? ஒரு தேவர்களுக்காக மாற்றினாளா, அல்ல அசுரர்களை அழிக்கிறதுக்காக மாற்றினாளான்னு கேட்டா இல்லை. சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக வேண்டி அந்த அம்பிகை என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா காலத்தையே மாற்றினாள் அப்படின்னு சொன்னாக்க, அமாவாசை திதிய பௌர்ணமியா மாத்தினா அப்படின்னா அந்த பரதேவதையினுடையதான ஒரு கருணையானது எப்படிப்பட்டது, அபிராமி பட்டருடையதான ஒரு பெருமையானது எப்படிப்பட்ட வடிவங்களை, தேவியினுடைய வைபவங்களை, அவள் பராக்கிரமங்களை ஒவ்வொரு நாமாவும் விசேஷமா சொல்லுறது. அதாவது இதெல்லாமே நாமாக்கள் தான். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி, கைகளிலே பஞ்ச புஷ்ப பானங்களை தாங்கினவள். காஞ்சிபுரத்துல தான் அந்த ரூபத்துல இருக்க. மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் அப்படிங்கிறாரு. அப்படி நாயகி, நான்முகி, 4 முகத்தை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். 4 முகத்தை கொண்டவள் அப்படின்னா பிரம்மாவின் வடிவத்திலே விளங்கக்கூடியவளும் அவள்தான். பிரம்மாவிற்குள் இருந்து செயல்படக்கூடிய சக்தியின் வடிவாக விளங்கக்கூடியவளும் சாக்ஷாத் அம்பிகை தாங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. பிரம்மாவின் श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्ड पञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धगासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णांगीं रत्नशोभाढ्यां शुकहस्तां शुचिस्मृतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थतां. श्रीमात्रे नमः. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய கருணாகட்டாட்சத்தோடையும் ராஜவாராகி அம்பிகையினுடைய அனுகிரக விசேஷத்தோடையும் கூட பரதேவதையினுடையதான வைபவத்தை விசேஷமாக நாம சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கோம். அந்த வரிசையிலே அபிராமி அந்தாதியிலே விளங்கக்கூடியதான ஒரு செய்யுளுடைய வைபவத்தை சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு சங்கல்பத்தினாலே 50வது செய்யுள் அபிராமி அந்தாதிக்கு சமானமான ஒரு நூலானது கிடையாது. அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்கிறவாளுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சௌபாகியத்தை இவ்வளவு நாம சொல்லவே முடியாது. அம்பிகை நேரில் வருவாளா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்கு வருவாள் அப்படின்னு நிரூபிச்சதான ஒரு நூல் அபிராமி அந்தாதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 280 வருஷங்களுக்கு முன்னாடி தை அமாவாசைய பௌர்ணமியாக மாற்றின அற்புதமானது இந்த கிரந்தத்தினால்தான். சுப்பிரமணிய பட்டருக்காக வேண்டி, அதாவது லோகத்தினுடையதான காலத்தை மாற்றக்கூடியதான வல்லமையானது அம்பாளை தவிர இன்னொரு தெய்வத்திற்கு கிடையாது. இந்த சமயத்தில் அம்பாள் காலத்தை யாருக்காக மாற்றினா? ஒரு தேவர்களுக்காக மாற்றினாளா, அல்ல அசுரர்களை அழிக்கிறதுக்காக மாற்றினாளான்னு கேட்டா இல்லை. சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக வேண்டி அந்த அம்பிகை என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா காலத்தையே மாற்றினாள் அப்படின்னு சொன்னாக்க, அமாவாசை திதிய பௌர்ணமியா மாத்தினா அப்படின்னா அந்த பரதேவதையினுடையதான ஒரு கருணையானது எப்படிப்பட்டது, அபிராமி பட்டருடையதான ஒரு பெருமையானது எப்படிப்பட்டது. இன்னைக்கு எல்லோருக்கும் அபிராமி பட்டர் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். சுப்பிரமணிய பட்டர்னு சொன்னா ஒருத்தருக்குமே தெரியாது. அப்படி அவருடைய பெயரே பார்த்தோன்னு சொன்னாக்க அபிராமி பட்டர் அப்படின்னு தான் விளங்குறது. அபிராமி அந்தாதியிலே விளங்கக்கூடிய ஒவ்வொரு செய்யுளுமே ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தை சாக்த சித்தாந்தத்தினுடைய
சொல்லக்கூடியதான உயர்வை விசேஷமா சொல்லக்கூடியதான ஒரு செய்யுள் தான். ஏன்னா அம்பாளுக்கு மேல வேற தத்துவமானது கிடையாது, பரமேஸ்வரிக்கு மேல வேற ஸ்வரூபமானது கிடையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு செய்யுளிலேயுமே அபிராமி அந்தாதிய எல்லோரும் உணர்ந்து பாராயணம் பண்ண வேண்டியது அவசியமானது. அம்பாளை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணினாலே போரும். அதாவது திருக்கடையூர்ல இருக்கிற மாதிரி அக்ஷமாலையும் தாமரையையும் கையில வச்சுண்டு வருவாளா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி பாஷாங்குஷத்தையும் கரும்பையும் வச்சுண்டு வருவாளான்னு அப்படி இல்லை. ஆனா ஏதோ ஒரு ரூபத்திலே நமக்கு அந்த அம்பிகை தரிசனம் கொடுத்து ஒரு கன்னியா குழந்தையாவோ, ஒரு சுவாசினியாவோ, ஒரு சுமங்கலியாவோ ஏதோ ஒரு வடிவத்திலே அம்பிகை நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அதிசயமானது அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணினாக்க ஏற்படுறதுங்கிறது எத்தனையோ மகான்களுடையதான ஒரு அபிப்பிராயம், அவர்களுடைய அனுபவம் எத்தனையோ பேருக்கு அனுபவமானது உண்டு. அப்படிப்பட்டதான ஒரு செய்யுள் இந்த அபிராமி அந்தாதி, அப்படிப்பட்ட ஒரு நூல் இந்த அபிராமி அந்தாதி. அப்படி ஏதோ வெறுமன ஒரு சொல் நயம் பொருள் நயம் மாத்திரம் விளங்கக்கூடியதான ஒரு நூல் கிடையாது. அம்பாளை உணரத்துக்கான ஒரு நூல் இது. அம்பாளை பரமேஸ்வரிய திரிபுர சுந்தரிய ராஜராஜேஸ்வரியாக ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து மத்தியத்திலே சர்வானந்தமய மகா சக்கரத்திலே பிரகாசிக்க கூடியதான லலிதா மகா திரிபுர சுந்தரியை அபிராம சுந்தரியை உணரணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அபிராமி அந்தாதியை நாம பாராயணம் பண்ணினாலே போரும். ஸ்ரீவித்யா நவாவரண பூஜையிலே விளங்கக்கூடிய அத்தனை தாத்பரியங்களும் இந்த அபிராமி அந்தாதியில உண்டு. இதை தவிர நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? ஸ்ரீவித்யா நவாவரண பூஜையினுடைய முடிவிலே காமகலா தியானம் அப்படின்னு ஒரு தியானமானது உண்டு. அது தன்னையே தேவி ரூபமாக பாவிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. அந்த காமகலையினுடையதான தியானத்தை தான் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும் அப்படிங்கிறது காமகலா தியானம்தான். அது தன்னையே தேவியாக பாவிச்சுக்கிறது, அகம் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லக்கூடியது. அது மாதிரி இந்த ஸ்ரீசக்கர பூஜையே நமக்கு அபிராமி அந்தாதியிலே வர்றது நமக்கு தெரியல, வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு செய்யுள் மாதிரி தெரியறது. ஆனா அந்த செய்யுளை நாம ஒவ்வொரு செய்யுளுக்கும் விரிவான அர்த்தத்தை பார்த்தோம்னா நவாவரண பூஜையே பூர்ணமாக, ஸ்ரீசக்கர பூஜையே பூர்ணமாக இந்த அபிராமி அந்தாதியில விளங்குறது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அந்த நூலுக்கு மேல் வேறு நூல் கிடையாது. ஒவ்வொரு செய்யுளுக்கும் நாம அர்த்தங்களை பார்த்தோம்னாக்க அது அவ்வளவு ஆழமான ஒரு தாத்பரியங்களோட விளங்கக்கூடியதாக இருக்கு. அதிலே ஒரே ஒரு செய்யுளுடைய தத்துவத்தை மாத்திரம்தான் நாம இன்னைக்கு சிந்தனை பண்ண போறோம். 50வது செய்யுள். இந்த 100க்கும் சாரமா விளங்குறது என்னன்னு கேட்டாக்க இந்த 50வது செய்யுள் தான். இந்த 100 செய்யுளுக்குமே சாரமா விளங்கக்கூடியது இந்த 50வது. நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி ஷாமளை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயக்கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே அப்படின்னு 50வது செய்யுளிலே பட்டர் பிரத்யக்ஷமா சொல்றார். தேவியினுடைய வடிவங்களை, தேவியினுடைய வைபவங்களை, அவள் பராக்கிரமங்களை ஒவ்வொரு நாமாவும் விசேஷமா சொல்லுறது. அதாவது இதெல்லாமே நாமாக்கள் தான். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி, கைகளிலே பஞ்ச புஷ்ப பானங்களை தாங்கினவள். காஞ்சிபுரத்துல தான் அந்த ரூபத்துல இருக்கா இல்லையா? அபிராமி அந்தாதியே நமக்கு பார்த்தோம்னா முடியும் பொழுது காமாட்சியோட தான் முடிகிறது. குழையத்தழுவிய கொண்டையந்தார் கமழ் கொங்கை வள்ளி அப்படின்னு அந்த செய்யுளே காஞ்சிபுரத்திலே தழுவ குழைந்த நாதருடைய வைபவத்தை சொல்லக்கூடியதாக அந்த பராசக்தியானவள் தன் கரங்கள்ல கரும்பையும் புஷ்பத்தையும் தாங்கின்னு இருக்கா. அவள் நினைவு எப்பொழுதும் என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும், நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு காமாட்சியோட தான் பூர்த்தியாருது. அப்படி அந்த தேவியின் மகத்துவங்களை சொல்லும் பொழுது தேவிய நாயகி அப்படின்னு ஒவ்வொரு நாமமும் அதிவிசேஷமான ஒரு நாமா. நாயகின்னாக்க சர்வ புவனங்களுக்கும் நாயகியாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு, சர்வத்திற்கும் நாயகியாக விளங்கக்கூடியவள், புவனங்களுக்கெல்லாம் நாயகியாக விளங்கக்கூடியவள், மும்மூர்த்திகளுக்கும் நாயகியாக விளங்கக்கூடியவள், உயிர்களுக்கெல்லாம் நாயகியாக விளங்கக்கூடியவள், எல்லாவற்றிற்கும் மேலாக பரமசிவனுக்கும் நாயகியாக விளங்கக்கூடியவள் அன்னை பராசக்தி
பரமசிவனையும் ஆட்டுவிக்க கூடியவளாக இருப்பவள் அன்னை பராசக்தி. இதத்தான் ராஜராஜேஸ்வராங்கஸ்தாம் ராஜராஜேஸ்வரேஸ்வரிங்கிறது திவ்யமங்களா தியானம். அந்த தேவி எங்க இருக்கா, அபிராமி எங்க இருக்கான்னு கேட்டா ராஜராஜேஸ்வரனா விளங்கக்கூடிய பரமசிவனுக்கு மடியில இருக்கா. அவள் யாருன்னு கேட்டாக்க ராஜராஜேஸ்வரனா விளங்கக்கூடிய பரமசிவனுக்கும் ஈஸ்வரி. அப்படி பரமசிவனை விட மேலானவளாக விளங்கக்கூடியவளாக அவருக்கும் ஆதாரமா விளங்கிறதுனால தான் அவள் நாயகி, பரமசிவனுக்கும் நாயகி. நயனங்கள் மூன்றுடை நாதனும் அவளை வழிபடுறார்னு தானே அபிராமி எந்தாதி சொல்லறது. மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி அப்படின்னு மகிழ்னன் நாயகன்னு அவள் பத்தியா விளங்குற பரமசிவனையே தான் பட்டர் நமக்கு சொல்லி இருக்கார். 2 பேதத்திலே பரமசிவன் ஸ்ரீவித்யை உபாசனை பண்ணிருக்கார். துரிய வித்யா அர்த்தநாரீஸ்வர வித்யான்னு 2 வித்யைகள் உண்டு. ஸ்ரீவித்யிலே 2 ரூபத்திலே பரமேஸ்வரன் அம்பாளை விசேஷமா வழிபட்டு இருக்காங்கிறது சாஸ்திரம். அப்படி நாயகியாக பரமசிவனுக்கு நாயகியாக பரமசிவனுக்கு பத்னியாவும் இருக்கா, அவருக்கு தாயாராவும் இருக்கா அப்படிங்கிறதுதானே. அப்படி தவளே இவளங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் அப்படிங்கிறாரு. அப்படி நாயகி 4 முகத்தை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். 4 முகத்தை கொண்டவள் அப்படின்னா பிரம்மாவின் வடிவத்திலே விளங்கக்கூடியவளும் அவள்தான். பிரம்மாவிற்குள் இருந்து செயல்படக்கூடிய சக்தியின் வடிவாக விளங்கக்கூடியவளும் சாக்ஷாத் அம்பிகை தாங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. பிரம்மாவிற்கு தாயாராக பிரகாசிக்க கூடியவள். தில்லையிலே பிரம்மசாமுண்டீஸ்வரி ஆலயமானது விளங்குறது. தில்லை காளி தான் பிரம்மசாமுண்டேஸ்வரி. தில்லை காளி கோவிலுக்கு போனாக்க அம்பாள் வடக்கு நோக்கி ரௌத்ரபாவத்தோட விளங்கக்கூடிய காளியாக, தெற்கு நோக்கி சாந்தமான வடிவத்தை உடைய பிரம்மசாமுண்டிகாங்கிற வடிவத்தோட விளங்குறாம். அது பூர்ணமான சாக்த கஷேத்திரம். சிவகாம சுந்தரி சந்நிதியே ஸ்ரீவித்யா கஷேத்திரம் தான். சிவகாம சுந்தரிக்கு மேல வேற அம்பாளே இல்லை. பிரத்யக்ஷ லலிதா மகாத்ரிபுர சுந்தரி ஷோடசி ரூபத்தில் அம்பாள் இருக்கா, அது வேற விஷயம். இருந்தாலும் காளி பேதத்திலே தில்லை காளியாக அம்பாள் வடக்கு நோக்கி இருக்கா இல்லையா. அப்போ அம்பாள் ரௌத்ரபாவத்திலேயே விளங்கினாக்க லோகமெல்லாம் தாங்காதேன்னு அம்பாளை சாந்தப்படுத்துறதுக்காக வேண்டி பிரம்மாவானவர் திருத்தில்லைக்கு சிதம்பர கஷேத்திரத்திற்கு எல்லையிலே விளங்கக்கூடிய காளியை வணங்கி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்ட சமயத்திலே பிரம்மாவினுடைய வழிபாட்டினாலே மகிழ்ந்த தேவியானவள் ரௌத்ர வடிவத்தை துறந்து சாந்த வடிவமாக பிரம்மசாமுண்டிகா அப்படிங்கிற வடிவத்தை தாங்கிக் கொண்டாள் அப்படிங்கிறது தலபுராணம். பிரம்மாவை போலவே 4 முகங்களை கொண்டவள், 4 முகத்தை கொண்டவளாக 4 கரங்களை கொண்டவளாக பிரம்மசாமுண்டீஸ்வரியாக அம்பாள் இருக்கா. அந்த பிரம்மசாமுண்டிகாக்கு தனி சகஸ்ரநாமா உண்டு. லலிதா சகஸ்ரநாமா மாதிரி, சிவகாம சுந்தரி சகஸ்ரநாமா மாதிரி பிரம்மசாமுண்டிகா சகஸ்ரநாமா அப்படின்னே தனி சகஸ்ரநாமா உண்டு. அப்படி பிரம்மதேவருக்கு தாயாராக விளங்கி அவளுக்கு 4 முகம். அதைத்தான் பட்டர் சொல்றார். 4 முகின்னு யாரை சொல்றாருன்னு கேட்டா பிரம்மசாமுண்டியத்தான் சொல்றார். பிரம்மாவினாலே வழிபடப்பட்டவள் அவள். 4 முகத்தை கொண்டவள். பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்க கூடியவள். அப்படி 4 முகத்தை கொண்ட காரணத்தினாலே அவள் பிரம்மாவிற்கு தாயாராக பிரகாசிக்க கூடியவள். 4முகி. நாராயணி அப்படிங்கிற பதமானது மகாவிஷ்ணுவின் சகோதரியாக விளங்கக்கூடிய தேவியின் வடிவத்தை சொல்லக்கூடியதாக விளங்குறது. நாராயணி அப்படின்னு அதாவது அம்பாள் நாராயணருக்கும் தாயாராகத்தான் இருக்கா. பிரம்ம உபேந்திர மகேந்திராதி வந்திதாயை நமோ நமகாங்கிறது தேவியினுடைய அஷ்டோத்திரம். உபேந்திரன் அப்படின்னா விஷ்ணு, விஷ்ணுவினாலே வழிபடப்பட்டவள். விந்தியாச்சலத்திலே விளங்கக்கூடிய தேவியானவள் விஷ்ணு மாதா அப்படின்னே பேரு. மகாவிஷ்ணுவை ஈன்றவள். தேவி பாகவதத்திலே நாராயணர் புவனேஸ்வரியை கண்டு, புவனேஸ்வரியினுடைய வடிவத்தை கண்டு ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொன்னாரா, ஓ தேவர்களே, இவள் யாருன்னு தெரியலையா? நம் மூவருக்கும் தாயாராக விளங்கக்கூடிய அன்னை இவள். இந்த பாலமுகுந்தனாக 4 கிருஷ்ணனை எல்லோரும் பார்த்திருப்பள். ஆலமரத்து இலையில பிரளய வெள்ளத்திலே ஆலிலையிலே கால் கட்டவரலை வாயில சூப்பிண்டு கால் கட்டவரலை பிடிச்சிண்டு பாலலீலையை செய்யக்கூடிய பாலமுகுந்தனை நம்ம பார்க்கலாம். அந்த பாலமுகுந்த
முகுந்தனை தாலாட்டியவள் பாராட்டியவள். அந்த குழந்தையை தாலாட்டி சீராட்டி அந்த குழந்தையை போஷித்தவள் யாருன்னா சாட்சாத் புவனேஸ்வரி. இத தேவி பாகவதத்திலே மகாவிஷ்ணு சொல்றார். எனக்கு தாயாராக விளங்கி நான் சிறுபிள்ளையாக விளங்கக்கூடிய சமயத்திலே, பால அவஸ்தையிலே, பிரளய வெள்ளத்திலே மிதந்து வரக்கூடிய சமயத்திலே என்னை கண்டு என்னை தாலாட்டி என்னை பாராட்டி என்னை போஷித்தவள் என்னை காப்பாற்றியவள் இந்த புவனேஸ்வரியான ஜெகன்மாதாவே அப்படின்னு தேவி பாகவதத்திலே மகாவிஷ்ணு சொல்றார். அதனாலே மகாவிஷ்ணுவிற்கு தாயாராக விளங்கக்கூடிய காரணத்தினால் அவளுக்கு நாராயணி அப்படின்னு பேரு. நாரம்னா ஜலம். ஜலம் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. அப்படி பிரம்மாண்டத்திலே விளங்கக்கூடிய ஜீவராசிகளுக்கெல்லாம் சாரமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே அவளுக்கு நாராயணி அப்படின்னு பேரு. இந்த அம்பாள் சுச்சீந்திரத்துல இருக்கா. எங்க இருக்கான்னு கேட்டா கன்னியாகுமரிக்கு பக்கத்துல சுச்சீந்திரம் இருக்கு இல்லையா, சுச்சீந்திரத்திலே நாராயணின்னு அம்பாளுக்கு பேரு. முன் உதித்த நங்கை அப்படின்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரையும் ஈன்ற காரணத்தினாலே அவளுக்கு முன் உதித்த நங்கைன்னு பேரு. இந்த சக்தி பீட்டங்கள்ல அந்த அம்பாளை நாம பார்க்க போறோம். அம்பாளுடைய பல்வரிசை விழுந்த இடம் அது. அந்த க்ஷேத்திரமானது லலிதா மகா திரிபுர சுந்தரி தான். அந்த க்ஷேத்திரத்திலே ரௌத்ரபாவத்திலே மகிஷாசுரனை சம்ஹரிக்கிற கோலத்திலே அம்பாள் இருக்கா. அவள் நாராயணி. நாராயணின்னா நாராயணருக்கு சகோதரியாகவும் நாராயணருக்கு தாயாராகவும் விளங்கக்கூடியவள். நாயகி, நான்முகி, நாராயணி. கை நளின பஞ்ச சாயகின்னா கரத்திலே தாமரை முதற்கொண்டதான புஷ்பங்களை ஏந்தியவள், புஷ்ப பானங்களை ஏந்தியவள். அம்பாளுக்கே பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 5 புஷ்பங்களை கையிலே தாங்கினவளாக அம்பாள் இருக்கா. தாமரை, அசோகம், மாம்பூ, நவமல்லிகை, நீலோற்பலம் எனும்படியான 5 புஷ்பங்களை கரத்திலே தாங்கினவளாக. வேற எந்த தெய்வத்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ஆயுதமே கிடையாது. எல்லா தெய்வங்களும் இரும்பாலத்தான் அம்பையும் வில்லையும் வச்சுருப்பா. அம்பாள் மாத்திரம்தான், லலிதா பரமேஸ்வரி மாத்திரம்தான் கரும்பு வில்லு புஷ்ப பானங்களை கையில தாங்கினவள. ரெண்டுமே திராபதானே. கரும்பு வில்லும் ஒடிஞ்சு போயிடும், புஷ்பபானமும் என்ன ஆயிடுறது, வாடி போயிடும். இந்த ஆயுதத்தை வச்சுட்டு அம்பாள் என்ன செய்யறான்னு கேட்டா லலிதா உபாகியானத்திலே சொல்லியிருக்கா, தேவியின் கையிலே விளங்கக்கூடிய கரும்பானது கோட்டிக்கணக்கான வஜ்ராயுதங்களுக்கு சமானமான ஒரு வல்லமை கொண்டதுங்கிறார் வியாசர் சொல்றார். அம்பாள் கையில இருக்கிற கரும்பையும் புஷ்பபானத்தையும் கண்டு ரொம்ப மிருதுவானது மாத்திரம்தான் நினைக்க வேண்டாம், கோட்டிக்கணக்கான வஜ்ராயுதங்களுடைய தன்மையானது கரும்புக்கு உண்டு. அதே போல தேவியின் கையிலே விளங்கக்கூடிய மலர்கணைகளுக்கு கரும்புவில் எவ்வளவு வன்மையோடு விளங்குகின்றதோ அது போல ஒரு வன்மையானது அம்பிகையின் கரத்திலே விளங்கக்கூடிய மலர்கணைகளுக்கும் உண்டு. சாதாரணமா இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும் பொழுது அது அம்பாள் கிட்ட வந்துருத்து அப்படின்னா அதன் மகத்துவமானது அளவிட முடியாததாக விளங்குறது. பட்டர் சொல்றாரே, உன் கடை கண்ணருள் சிறிது செய்யின் உதவாத நுண்மணல்களும் ஓங்கு மாற்று உயர் சொர்ணமலையாகும் அப்படிங்கிறார் பட்டர் அபிராமி அம்மை பதிகத்திலே. அம்மா அபிராமி, உன் கட்டாட்சம் பட்ட மாத்திரத்திலே ஒன்னுத்துக்குமே உதவாத சின்ன மண்ணு கூட ஸ்வர்ணமலையா போயிடுறது. அதுதான் அம்பாளுடைய பராக்கிரமம். அவள் மகிமை இவ்வளவு நம்மால சொல்ல முடியாது. அப்படி பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு கை நளின பஞ்ச சாயகி ஷாம்பவி, சம்புவினுடைய பத்னி அப்படின்னு அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு பத்னியாக பிரகாசிக்க கூடியவள். ஷாம்பவ சக்கரம் அப்படிங்கிறது ஸ்ரீ சக்கரத்தினுடைய பிந்து பாகத்திற்கு, இந்த பிந்து இருக்கு இல்லையா, இந்த பிந்துவிற்கு ஷாம்பவ சக்கரம் அப்படின்னு பேரு. அந்த சாம்பவ சக்கரமான பிந்துவிலே சிவசக்திகளுடைய ஐக்கியமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே அவளுக்கு சாம்பவி அப்படின்னு பேரு. சம்புவின் பத்னிங்கிறதுனாலையும் அவளுக்கு சாம்பவின் பேரு. இந்த பிந்து சிவஸ்வரூபம். ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா, அதிலே திரிகோணமானது தேவியின் வடிவம், பிந்துவானது சிவனின் வடிவம். இந்த பிந்துவிற்கு மேலே சிவசக்திகளுடைய ஐக்கியத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக காமாட்சியாக விளங்குறதுனால் அவளுக்கு சாம்பவி, சம்புவினுடைய பத்னி, சம்புவினுடைய சக்தி, சம்புவிற்கும் ஆதாரமானவள் அப்படின்னு அவளை சாம்பவி, சாம்பவ சக்கரநாயகின்னு சொல்றா. சாம்பவி, சங்கரி,
சங்கரிங்கிறது தான் சங்கரி அப்படின்னு நாம சொல்றோம். கரஹா கொடுக்கிறது, சங்கரஹா மங்களத்தை கொடுக்கிறது. மங்களத்தை கொடுக்கிறவனுக்கே மங்களத்தை கொடுக்கிறது. மங்களத்தை கொடுக்கிறவர் யாரு? பரமேஸ்வரன். அதனாலதான் சிவன், சிவன்னாலே மங்களம் அர்த்தம். அவருக்கு மேல மங்களமூர்த்தி கிடையாது. முக்தி நிலையே சிவம் தான். முக்தி நிலைய சிவம்னு தான் சொல்றோம். அந்த சிவனுக்கே சிவ தத்துவத்தை கொடுத்தவள் யாருன்னா அம்பாள். நான் சொல்றது சாக்த சம்பிரதாயப்படி. சிவன் தன்னை உணர்வதற்கான காரணம் யாரு அப்படின்னு கேட்டா சாட்சாத் பராசக்தி, மங்களத்தை கொடுக்கிறவள் சங்கரி. என்ன ஸ்மசானத்திலே வசிச்சுண்டு, இடுப்புல புலித்தோலை கட்டிண்டு, உடம்பு முழுக்க ஸ்மசானத்திலே சாம்பலை பூசிண்டு இப்படி விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் மங்களமே வடிவானவராக எப்பொழுது ஆனார்? இமயமலை அரசன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். என் பொண்ணை உனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து அம்பாளை பாணிகிரகணம் பண்ணிக்கிறார் சுவாமி. அம்பாள் கையை பிடிச்சுக்கிறார். பாணிகிரகணம்னு பண்ணிக்கிறோம் இல்லையா கல்யாணத்திலே? பாணிகிரகணம்னா என்ன? கையை பிடிக்கிறது தான் பாணிகிரகணம். பாணிகிரகணம் பண்ணின உடனே சர்வ மங்களமும் பரமசிவனுக்கு ஏற்பட்டு போயிடுறது. எப்ப பார்வதி கையை பிடிக்கிறாரோ, ஜெகன்மாதா இல்லையாவோ, மங்களம் அப்படின்னாலே மங்களாம்பா தானே. மங்களத்தை மங்களாம்பாளை கும்பகோணத்துல பார்க்கலாம். அம்பாள் சந்நிதியை விட்டு வர்றதுக்கே மனசு வராது. 7.5 அடி உயரம். தமிழ்நாட்டிலேயே உயரமான அம்பாள் மங்களாம்பா தான். நின்று அம்பாள் சிலா விக்கிரகம் தான் இருக்கா, அது நிஜமாவே உள்ள இருக்காளான்னு அம்பாளை இன்னி முழுக்க நாம தரிசனம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அந்த சங்கரி அப்படிங்கிற நாமமே அவளுக்கான நாமா மாதிரி அப்படி சர்வமங்கள ரூபினியா மங்களாம்பாளா இருப்பா. அவள் கையை பிடிச்ச காரணத்தினாலேதான் அவர் சங்கரன் ஆனார், சிவன் ஆனார். சங்கராச்சாரியால் ஆனந்த லகரியில் இந்த விஷயத்தை சொல்றாரு. பானை பிடித்தவள் பாக்யம் அப்படின்னு சொல்ற மாதிரி பாணிகிரகணம் பண்ணிண்ட காரணத்தினாலே, பார்வதியை பாணிகிரகணம் பண்ணிண்ட காரணத்தினாலே மங்களமே வடிவானவர் ஆனார் அப்படிங்கிறத சங்கரி ஷியாமளை. ஷியாமளை அப்படின்னா ஷியாமளா பரமேஸ்வரியாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு மதங்க புத்திரியாக தோன்றினாள். ஹிமவானுக்கும் மாதங்க ரிஷிக்கும் ஒரு சண்டை. என்னன்னா, ஹிமவான் சொன்னாரா, என்னதான் இருந்தாலும் நான் அம்பாளுக்கே அப்பான்னு சொல்லிட்டார். மாதங்கரும் ஹிமவானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. என்ன பண்ணீங்க, 2 பேரும் பேசிகிட்டே இருக்கா. இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. நீ பெரியவனா நான் பெரியவனா. அப்போ ஹிமவான் சொன்னாரா, என்ன இருந்தாலும் நான் பராசக்திக்கே அப்பா இல்லையான்னு சொல்லிட்டேன். இவருக்கு மனசுக்கு அந்த பெருமை இவனுக்கு மாத்திரம் தானே இருக்கு, நமக்கு இல்லையே. அப்ப நாமளும் அம்பாள் அடையறதுக்கு தபசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, மேலப்பெரும்பள்ளம் இருக்கு மாயவரத்துக்கு பக்கத்திலே. மேலப்பெரும்பள்ளம்ங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல தான் உபதேசமா லலிதா ஸ்தவரத்னம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீமன் நகரத்திலே சிந்தாமணி தீபத்திலே பஞ்ச பிரம்மாசனத்தில் அம்பாள் எப்படி இருப்பாளோ அந்த ரூபத்தை திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் தபசு பண்றார். திருநாங்கூர் சீர்காழி பக்கம் இருக்கு. அதுதான் மாதங்கி க்ஷேத்திரம்னா அந்த க்ஷேத்திரம்தான். அஞ்சனாட்சின்னு பேரு அம்பாளுக்கு, ராஜமாதங்கின்னு பேர். அந்த க்ஷேத்திரத்துல தபசு பண்ற லலிதா மகா திரிபுர சுந்தரிய தியானம் பண்ற. அப்போ அந்த பிம்பத்திலிருந்து லலிதா பரமேஸ்வரியா தேவி வெளிப்படுறா. என்ன வரம் வேணும்னு கேட்கறா. இல்லே, நீ ஹிமவானுக்கு மாத்திரம் புத்திரியா பிறந்திருக்கே, நீ எனக்கும் பொண்ணா பிறக்கணும்னு வரம் கேட்டாரா. என்ன, அவள் வயத்துல பிரம்மாண்டமே அடங்கி இருக்கு. பிரம்மாண்டமே அவள் வயத்தில் அடங்கி இருக்கு. அப்படிப்பட்டவளை புத்திரியா பிறக்கணும் இவர் வரம் கேட்கிறார். அந்த பரதேவதையும் சம்மதிச்சு புத்திரியாக பிறந்தாள் அப்படின்னா அவளை விட ஒரு கருணாமூர்த்தி இருக்க முடியுமா? அவளை அவள் அயோனிஜய கர்ப்பவாசம் பண்ணாமத்தான் பிறக்கிறா. அவளை கர்ப்பத்துல தாங்கிற சக்தி ஒருத்தருக்கும் இல்லை. ஆனாலும் கூட நீ கேட்ட வரத்தை கொடுத்தோம், உனக்கு புத்திரியாக பிறப்போம்னு சொல்லி அம்பிகை அனுகிரகத்தை செய்து அவர் பேரை வச்சு இன்னைக்கு மாதங்கின்னு அவளை கூப்பிடுறோமே. நாம எல்லா இடங்கள்லையும் ஷியாமளைங்கிறத விட மாதங்கின்னு தான் நிறைய பேர் அவளை கூப்பிடுறோம் இல்லையா. அவளுக்கு ஷியாமளானதான் பேரு. அந்த ஷியாமளை தான் அவருக்கு புத்திரியான காரணத்தினாலே மாதங்கி அப்படின்னு. மதங்கருக்கு புத்திரியாக பிறந்த காரணத்தினாலே மாதங்கருக்கு புத்தினியா. மதங்கர் மாதங்கர் 2 பேருமே அப்பா புள்ள. அப்பாவுக்கும் குழந்தையா பிறந்தா, பிள்ளைக்கும் புத்திரியா பிறந்தா அப்படின்னு நமக்கு மதங்கருக்கு புத்திரியானதினாலே மாதங்கி.
மாதங்கருக்கு புத்திரியா பிறந்ததுனால் லகுஷ்யாமளான்னு திருவெண்காடிலே ஸ்வேதாரண்யத்திலே பேரு. அதாவது சகோதரியாவும் அம்பாள் இருந்திருக்கா, புத்திரியாவும் பிறந்திருக்காங்கிறது அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்லுறது. திருவெண்காடு பிரம்ம வித்யா பரமேஸ்வரின்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்திற்கு மேல க்ஷேத்திரம் இல்லை. ஆதி சிதம்பரம், அது சிதம்பரத்துக்கும் மேல. திருவெண்காடு சிதம்பரத்தை விட மேலானது. பிரம்ம வித்யாம்பிகான்னு இன்னைக்கு அம்பாளை பார்த்தோம்னா ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலேயும் போய் அம்பாளை நாம் அப்படியே அவளை பார்த்து பார்த்து ஆனந்தப்படணும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அதெல்லாம். திருநாங்கூர் ராஜமாதங்கி யாகட்டம், திருவெண்காடு பிரம்ம வித்யாம்பிகை யாகட்டம், அங்கெல்லாம் போனோம்னா அம்பாளை பார்த்துட்டு வெளியில வர்றதுக்கே நமக்கு தோணாது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அதெல்லாம். அப்படி ஷியாமளை, சாதி நச்சு வாய் அகி மாலினி, சர்ப்பங்களை மாலையாய் கொண்டவள் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா அம்பாள் பரதேவதையானவள். அப்படி விசேஷமான ஒரு வடிவமானது தேவிக்கு உண்டோ. சர்ப்பத்தை மோதிரமாய் கொண்டவள் அப்படின்னும், அந்த மாதிரி சாதி நச்சு வாயகி, சர்ப்பத்தையே மோதிரமாய் கொண்டவள். 51 அக்ஷரங்களே தன் கழுத்திலே மாலையாய் கொண்டதுனால் அவளுக்கு மாலினி அப்படின்னு பேரு. அதாவது காளியின் கழுத்திலே முண்டமாலையானது விளங்குறது. தட்சிண காளிகாவின் கழுத்திலே முண்டமாலையானது விளங்குறது. முண்டமாலை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா 51 முண்டங்களை கோர்த்த மாலையத்தான் அம்பாள் போட்டுன்னு இருக்கா. 51 முண்டங்களும் 51 அக்ஷரங்களை குறிக்கிறது. இவள் அழியாத பரபிரம்மஸ்வரூபினிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் 51 அக்ஷரங்களையே 51 முண்டங்களாக, அதாவது அம்பாள் கழுத்திலே போட்டு கொண்டிருக்கக்கூடிய முண்டங்கள்ல அந்த ரத்தமானது வழிஞ்சுட்டே இருக்கு. ஏன் வழியறது? அது உயிரோட இருக்கிறத குறிக்கிறது. அதாவது அழிவில்லாத ஸ்திதியை குறிக்க கூடியது. அம்பாள் கழுத்தில் இருக்கிற காரணத்தினாலே அவைகள் முக்தி அடைந்த ஜீவர்கள், முக்தி அடைந்தவர்கள். அது 51 அக்ஷரம். அக்ஷரம்னா அழியாதது அப்படின்னு பேர். மாலினி, அக்ஷரங்களை தன் கழுத்திலே மாலையாக சூடியவள் மாலினி. ஷூலி, சூலத்தை கையிலே தாங்கின ஷூலினி அப்படின்னு அவளுக்கு பேர். திரிசூலத்தை கையில் தரித்தவளாக விளங்கக்கூடியவளாக இருக்கா. ஷூலினி துர்கான்னே அவளுக்கு பேரு. முப்புறங்களை எரிக்கிறதுக்கு பரமேஸ்வரன் கிளம்பிய சமயத்திலே ஷூலினி துர்கா சகிதமாத்தான் பரமேஸ்வரன் புறப்பட்டார்ங்கிறது சாஸ்திரம். ஷூலினி துர்கை சகிதமாகத்தான் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க பரமேஸ்வரன் புறப்பட்டார்ங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுறது. மாலினி, ஷூலி, வாராகி அப்படின்னு அம்பாளை வராக முகத்தை கொண்டவளாக, தண்ட நாயிகாவாக, சர்வத்திற்கும் அதிபதியாக, க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்தியாக அம்பாளை சொல்லியிருக்கா. வாராகி, வராக முகத்தை கொண்டவள், ஆதி வாராகியாக விளங்கக்கூடியவள், பரபிரம்மஸ்வரூபிணியாக பிரகாசிக்க கூடியவள் அப்படின்னு இந்த வாராகியோட பூர்த்தி பண்றார். தேவியின் நாமங்களை எந்த இடத்துல எல்லாம் முடியறதோ அப்படி வாராகி, ஷூலி, நாயகி, நான்முகி, நாராயணி, கை நரின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமளை, சாதினச்சு வாயகி, மாலினி, வாராகி, ஷூலினி, மாதங்கி. வாயகி, மாலினி, வாராகி, ஷூலினி, மாதங்கி அப்படின்னு சூலத்தை கையில ஏந்தினதுனால் அவளுக்கு ஷூலினி அப்படின்னு பேரு. அது போல மாதங்கி அப்படின்னு மதங்க புத்திரியாக தோன்றிய காரணத்தினாலே அவளுக்கு மாதங்கி அப்படிங்கிறதான ஒரு நாமம். அந்த ஷியாமளையத்தான் மாதங்கி நாம சொல்றோம். 2 ரூபத்தையும் இவ்விடத்தில் நமக்கு விசேஷமா சொல்லியிருக்க. வாராகிய சொல்லிட்டு வாராகி, ஷூலினி, மாதங்கி அப்படின்னு பரமேஸ்வரியினுடையதான ஸ்வரூபத்தை நமக்கு விசேஷமா சொல்லி இப்படியெல்லாம் புகழை உடையவளாக தேவியானவள் விளங்குகின்றாள் அப்படிங்கிறத அம்பாள் உச்சிஷ்ட சாண்டாலினிங்கிற ஸ்வரூபத்திலே மாதங்கியாக இருக்கா. திருநாங்கூர் க்ஷேத்திரத்திலே நமக்கு உச்சிஷ்ட சாண்டாலினிங்கிற ஒரு சக்தியானவள் விளங்குறதாகவும், அந்த சக்திக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு மீதத்தை அந்த தேவிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கமானது உண்டு. எஞ்சி இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால உச்சிஷ்ட சாண்டாலினின் பேரு. அந்த சக்தியை சொல்ற மாதிரி இங்க மாதங்கியோட பூர்த்தி பண்ணிருக்க.
ஸ்ரீவித்யா உபாசனையிலே பட்டர் விளங்கிய காரணத்தினாலே கடைசியிலே மாதங்கி ஷியாமளைய சொல்லிட்டு மறுபடியும் மாதங்கிய சொல்லி இருக்காரே, ஷியாமளைன்னு தான் ஏற்கனவே சொல்லிட்டாரே, ஷியாமளையும் மாதங்கியும் ஒண்ணுதானே அப்படின்னா, உச்சிஷ்ட சாண்டாலினின் ஒரு சக்தியானது உண்டு. அந்த சக்தியானவள் உச்சிஷ்டாசுரனை அழிக்கிறதுக்காக ராஜமாதங்கியின் ஸ்வரூபத்திலிருந்து உற்பத்தியாகி உச்சிஷ்டாசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னும், அந்த சக்தியானவள் திருநாங்கூரிலே விளங்குறதாகவும், ராஜமாதங்கியை சேவிக்க கூடியவர்கள் அந்த அம்பாளையும் வழிபடணும் அப்படின்னும், ராஜமாதங்கிக்கு நைவேத்தியம் செய்த நைவேத்தியங்களை கடைசியில உச்சிஷ்ட சாண்டாலினிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் அந்த க்ஷேத்திர மகாத்மியத்திலே விளங்குறது. அந்த காரணத்தினாலே அந்த ரூபத்திலே விளங்குறதும் இந்த அம்பாள் தான், ராஜமாதங்கி தான் சொல்லறதுக்காக உச்சிஷ்டம் அப்படின்னா மிஞ்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் போனதுக்கு அப்புறமும் மிஞ்சி இருக்கிறது எது? பிரம்மன் தான். அந்த பிரம்மஸ்வரூபமாவும் அவள் தான் இருக்கா. அந்த காரணத்தினாலே தான் மாதங்கி அப்படின்னு உச்சிஷ்ட சாண்டாலினிய ரகசியமா சொல்லி, வெளிப்படையா சொல்லாம ரகசியமாக மாதங்கின்னு சொல்லி அவளோட முடிச்சு, அப்படி பரபிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய அபிராமி இத்தனை வடிவங்கள்லையும் விளங்கக்கூடியவளாக இருக்கா அப்படிங்கிறத என்று ஆய கியாதி உடையாள், இத்தனை புகழுடையவள், இத்தனை பெருமையை உடையவள், இத்தனை மகிமையை உடையவள், சரணம் அரண் நமக்கே. அவள் திருச்சரணார விந்தங்களேதான் எனக்கு அரணாக விளங்கிறது, அவள் சரணார விந்தமேதான் எனக்கு பாதுகாப்பாக விளங்கிறது. அவள் சரணம் மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு, அரண். அதை தவிர வேறொன்று இல்லை. அதைத்தானே பட்டரும் அபிராமி என்றன் விழுத்துணையே, துணை என்னன்னா அபிராமி மாத்திரம்தான், வேற யாரும் நமக்கு பூரணமாக துணையாக இருக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி அவள் சரணார விந்தம் தான் நமக்கு அரண், நமக்கு பாதுகாப்பு. நம்ம ரட்சிக்க கூடியது அபிராமியினுடைய, காமாட்சியினுடைய, திரிபுர சுந்தரியான தேவியின் சரணார விந்தங்களே. அதை தவிர நம்மை ரட்சிப்பதற்கு உலகிலே வேறொன்று கிடையாது. அதனால எல்லோரும் அவள் சரணத்தையே சரணாகதி பண்ணுங்கோ. என்ன அடுத்த செய்யுளிலே பரமசிவனும் விஷ்ணுவும் கூட சரணம் சரணம் என நின்ற நாயகிங்கிறாரே பட்டர். முப்புறங்களை எரிச்ச பரமேஸ்வரனும் அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலா அசுரர்த்தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம்னு நின்னாளாம். அவள்கிட்ட போய், அபிராமிகிட்ட போய் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் சரணம், உன் சரணமே சரணம்னு நின்னா அப்படின்னா பாமர மக்கள் எம்மாத்திரம். அப்போ சரணாகதி பண்ணறதுக்கு வேற யார் இருக்கா? அம்பாள் ஒருத்தி மாத்திரம்தான். அந்த காரணத்தினாலே ஜெகன்மாதாவான வாராகியின் பாதார விந்தங்களையே சரணாகதி பண்ணுவோம். ஸ்ரீசக்கரத்தின் மத்திய பிந்து பாகத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரிகையாக, காமாட்சியாக, அபிராம சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னையின் சரணத்தையே நாம் சரணமடைவோம். நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அந்த பரதேவத்தை அனுகிரகத்தை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு தொடர்ந்து நாம தேவியின் வைபவத்தை சிந்தனை பண்ணிண்டே இருப்போம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.